அந்த சுக்கிரனோ 2 4 6 10 வைத்துக்கொண்டு ஒரு தசை நடத்துதுன்னா கண்டிப்பாக அவருக்கு வைரத்தை போடும்போது இன்னும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிர தசை நடந்து 1 5 7 9 பாவங்கள் உள்தொடர்பாக நடக்குதுன்னா அவருக்கு வந்து குழந்தை பிறப்பு, மனமகிழ்ச்சி, கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல நோயற்ற வாழ்வோட அந்த மாதிரி அந்த வைரத்தை போடுறோம் அது கிடைக்கும். அதே சுக்கிரன் 8 12 தசையாக நடத்துதுன்னா கண்டிப்பாக வைரத்தை போடக்கூடாது. வலி வேதனை ஏற்கனவே அனுபவிக்கிறாரு, இதுவும் கூட சேர்ந்து போட்டிங்கன்னா இன்னும் சேர்த்து கஷ்டப்படுவார். அந்த நேரத்தில் அதை தவிர்த்துறது நம்மளுக்கு நல்லது. அப்படி பார்க்குறப்போ ஒரு மதத்தினர் வந்து எல்லாருமே வைரம் அணிகிறாங்க. ஸோ அவங்கள கல்யாணம் அப்படின்னால வைரன்றது அணிவிக்கிறாங்களே, அது எப்படிங்க? அதாவது ஜோதிடம் என்பது பொதுவாக என்னன்னா, நீச்சல் தெரிஞ்சுட்டு தண்ணியில் குதிக்கிறதுக்கும் தண்ணியில் குதித்து நீச்சல் கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் தைரியமாக தண்ணியில் குதிக்கலாம். நான் தண்ணியில் குதிச்சு தான் நீச்சலை கற்றுப்பேன்னா என்ன பண்ணுவேன்? அதனால் அவங்க போடுறாங்க, அவங்களுக்கு அது நன்மையாக தீமையான அவங்களோட வாழ்க்கையில் தான் அவங்களுக்கு தெரியும், அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம போடுறதில்ல.